அவளைக் கண்ட நாள், அவள் என்னை காணாத நாள். ஓர் அழகிய நகரில் அரவிந்த் என்ற இளைஞன். அவன் சாதாரணமாக தோன்றினாலும் மனிதர்களின் உணர்வுகளை உள்வாங்கும் ஆழ்ந்த மனம் கொண்டவன். ஒரு நாள் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்த போது ஒரு மெல்லிய குரல் அவன் செவிகளை எட்டியது. அண்ணா, பேருந்து வந்ததா? அவன் திரும்பி பார்த்தான். ஒரு பெண் தயக்கத்துடன் நின்றிருந்தாள். அவள் கையில் இருந்த வெள்ளை நிற கைத்தடி அவளுக்கு பார்வையில்லை என்பதை உணர்த்தியது. அவள் பெயர் நித்யா. அந்த நொடி அவன் இதயம் கிளிக் என்ற ஒலியுடன் பிறந்தது. ஆனால் அவள் பார்வையின்மை அவனின் முகத்தையோ அவன் மனதில் துளிர்த்த காதலையோ அறிய முடியாதபடி தடுத்தது. அவன் அவளை பார்க்கிறான், அவள் அவனை காண மாட்டாள். அரவிந்த் தினமும் நித்யாவுக்கு உதவத் தொடங்கினான். சாலை கடக்க உதவி செய்வது, பேருந்தில் இடம் ஏற்பாடு செய்வது, காலை நேர டீ கடையில் அவளுக்கு பிடித்த இஞ்சி டீ வாங்கி தருவது என அவன் உதவிகள் தொடர்ந்தன. ஒரு நாள் நித்யா கேட்டாள், நீங்கள் மிகவும் நல்லவர், ஆனால் உங்கள் முகமே எனக்கு தெரியாததால் நான் எப்படி உங்களை நம்புவது? அவன் தயங்கினான். அவன் உதடுகள் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்ல துடித்தாலும் மனம் வேறொரு வரியை சொன்னது. நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்லவில்லை, ஆனால் நான் உனக்கு உதவுவது உண்மையானதுதான். அவன் தன் காதலை மறைத்து நித்யாவின் வாழ்க்கையில் அவளுக்கு தெரியாமலேயே பாதுகாப்பானவனாக மாறினான். அவள் விரும்பும் பாடல்களை அவன் அவளுக்காக முணுமுணுப்பான். அவள் அவனுடைய கைகளை பிடித்து அவன் ஸ்பரிசத்தை உணர்வாள். அவனது குரலுக்கு அவளிடம் ஒரு தனி இணைப்பு இருந்தது. ஒரு நாள் அவள் அவன் கையை பிடித்துக் கொண்டு சொன்னாள், நான் பார்க்க முடியவில்லை, ஆனால் நீங்கள் பேசும் வார்த்தைகளில் நான் வாழ்கிறேன். நீங்கள் பேசாத நாள் எனக்கு முழுமையற்றது. அவன் மனம் உருகும், ஆனாலும் காதலை வெளிப்படுத்த மாட்டான். ஏன்? அவள் தன்னை வெறும் நண்பனாகவே நம்புகிறாள். தனது காதலை வெளிப்படுத்தி அவளின் புதிய வாழ்க்கையை ஒரு குறைபாடாக மாற்ற விரும்பவில்லை என்ற பயம் அவனுள் இருந்தது. நித்யாவிற்கு பார்வை திரும்ப ஒரு வாய்ப்பு. ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் இந்தியாவிற்கு வருகிறார். அறுவை சிகிச்சைக்கு ரூபாய் 5 லட்சம் தேவை. அவளிடம் பணம் இல்லை, அரசு உதவி கிடைக்கவில்லை, உறவினர்களும் விலகினர். அரவிந்த் அவளுக்கு தெரியாமல் தன் 3 வருட சேமிப்பு முழுவதையும் தன் உயிராக பாவித்த பைக்கையும் விற்று அந்த அறுவை சிகிச்சைக்கு நிதியுதவி செய்கிறான். அறுவை சிகிச்சை வெற்றி பெறுகிறது. அவள் கண்கள் திறந்தன. 20 நாட்கள் ஓய்வுக்கு பிறகு கடைசியாக அவள் கண்கள் உலகை பார்க்கின்றன. அவள் கண்ணங்களில் கண்ணீரோடு, நான் பார்க்கிறேன், இப்போது எல்லாவற்றையும் பார்க்கிறேன், ஆனால் என்னை தினமும் காத்திருந்த அந்த மனிதரை காண வேண்டும். அவனும் மருத்துவமனைக்கு அருகில் வருகிறான். அவள் முன் நிற்கிறான். ஆனால் அவள் அவனை அடையாளம் காண மாட்டாள். நீங்கள் யார்? அந்த ஒரு வரி அவன் உலகத்தையே நொறுக்குகிறது. அவள் இறுதியாக தனக்கு உதவியவரை சந்திக்க விரும்புகிறாள். அரவிந்த் அவளிடம் சொல்கிறான், நான் தான், ஆனால் நீ நம்மை நண்பர்களாகவே வைத்திருந்தாய். என் முகத்தால் உன்னை எதற்கும் கட்டாயப்படுத்த நான் விரும்பவில்லை. உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை வேண்டும், அதனால் தான் நான் விலகி வந்தேன். அவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். என் கண்களை எனக்கு திரும்ப பெற்று தந்தவர் நீங்களா? எனக்கு தெரியாமல் காதலித்ததும் நீங்கள்தானா? அவன் பொன்னகைத்து சொல்கிறான், காதல் நீ அறிந்தால் அழகல்ல, நீ மகிழ்ச்சியாக இருந்தால் தான் அது அழகானது. அவன் திரும்பி செல்கிறான். அவளது வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தில் அவளது பழைய பார்வையின்மை போல தன்னையும் ஒரு தடையாக நினைக்க கூடாது என்று எண்ணி அவன் மறைந்து போகிறான். 1 மாதம் கழித்து நித்யாவின் பெற்றோர் அவளுக்கு ஒரு திருமணம் நிச்சயிக்கிறார்கள். அவள் திருமணம் நடக்க இருக்கிறது. சுமார் 500 பேர் நிறைந்திருக்கும் திருமண மண்டபம். மணப்பெண் நித்யா மேடைக்கு வருகிறாள். அவள் நடந்து வருகிறாள். அவளது கண்களில் கண்ணீர். திடீரென ஒலிபெருக்கியில் ஒரு குரல், இந்த கல்யாணம் நடக்காது. என்னை காதலிக்காமல் என் கண்களுக்காக தன் உயிரையே கொடுத்த ஒருவன் இருக்கிறான். அவன் இல்லாமல் நான் பாதி கூட அல்ல. அவன்தான் என் கணவன். கூட்டம் அதிர்ச்சியில் உறைந்து போனது. அரவிந்த் தூரத்தில் நின்றிருந்தான். அவள் ஓடி அவன் கையை பற்றினாள். நீ பார்க்கிறாயா? இப்போது நான் உன்னை பார்க்கிறேன். இதயம் பார்வைக்கு அப்பாற்பட்டது, அது உணர்வுதான். மலர் தூவப்படுகிறது. மெதுவான இசை ஒலிக்கிறது. அவள் மெதுவாக அவன் முகத்தை தொடுகிறாள்.
இந்த முகம்தான் நான் பார்க்காமலேயே காதலித்த முகம். அவன் கண்களில் கண்ணீர், அவள் முகத்தில் சிரிப்பு. திருமணம் இனிதே நடைபெறுகிறது. நித்யா தன் கண்கள் கண்ட முதல் நபரும் தன்னுடைய கண்களை காண செய்தவனுமான அரவிந்தை மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் கரம் பிடிக்கிறாள். திருமணத்துக்கு பின் நித்யாவும் அரவிந்தும் மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர். அவர்கள் காதல் ஒரு புதிய தொடக்கம் போல திகழ்கிறது. நித்யா அரவிந்த் கியூட் மூமெண்ட்ஸ், இருவரும் ஒன்றாக நடைபயிற்சி செய்வது, நித்யா அரவிந்தின் முகம் பார்க்க மகிழ்ச்சி அடைவது, அரவிந்த் அவளுக்காக சமைப்பது போன்ற காட்சிகள் அவர்களின் காதலை இன்னும் அழகாக்குகின்றன. அரவிந்தின் ட்ரீம் ஜாப். அரவிந்திற்கு வெளிநாட்டில் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கிறது. அது அவனுடைய நீண்ட நாள் கனவு. நித்யா மனதார அவனை வாழ்த்தி, நாம் பிரிந்தாலும் உங்கள் வெற்றிதான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்கிறாள். அரவிந்த் வெளிநாடு செல்கிறான். கம்யூனிகேஷன் அண்ட் லாங்கிங். கடிதங்கள் மற்றும் வீடியோ அழைப்புகள் மூலம் அவர்களின் காதல் தொடர்கிறது. நித்யா, உங்கள் முகம்தான் என் கண்கள் கண்ட உலகின் முதல் அழகு என்று மெசேஜ் அனுப்புகிறாள். அரவிந்த் நெகிழ்கிறான். மேஜர் ட்விஸ்ட், தி கால். ஒரு நாள் இரவு நித்யாவிற்கு ஒரு அதிகாரப்பூர்வமான தொலைபேசி அழைப்பு வருகிறது. அந்த அதிகாரி தயக்கத்துடன் பேசுகிறார். நித்யாவின் முகம் வெளிரி போகிறது. வெளிநாட்டில் சாலை விபத்தில் அரவிந்த் இறந்து விட்டான் என்று பதில் வருகிறது. நித்யா நிலை குலைந்து போகிறாள். அவளது புதிய பார்வை முழு உலகையும் இருட்டாக்கியது போல உணர்கிறாள். அவளது உலகம் அவள் பார்த்த முதல் முகத்தை இழந்து நொறுங்கி போகிறது. அரவிந்தின் உடல் இந்தியாவிற்கு கொண்டு வந்து சடங்குகள் செய்யப்படுகின்றன. நித்யா அரவிந்தின் சடலத்தை கட்டிப்பிடித்து கதறுகிறாள். அவளது பார்வை இப்போது அவனுடைய உயிரற்ற முகத்தை மட்டுமே காண்கிறது. நான் உங்களை பார்க்க வேண்டும் என்றுதான் கடவுளிடம் வேண்டினேன். ஆனால் உயிரில்லாத உங்கள் முகத்தை பார்க்கவா என் பார்வையை திரும்ப கொடுத்தாய்? அடுத்த சில மாதங்கள் நித்யா அரவிந்தின் நினைவுகளுடன் வாழ்கிறாள். அவனது புகைப்படங்களை மட்டுமே அவள் கண்கள் பார்க்கின்றன. அவள் மீண்டும் உலகை தொடுவதில் கவனம் செலுத்துகிறாள். ஆனால் இந்த முறை சமூக சேவை மூலம் அரவிந்தின் தியாகத்தை வீணாக்க கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறாள். நினைவுகளுடன் வாழ்தல். என் கண்ணில் நீ, என் வாழ்வில் நீ மட்டும் போதும். நித்யா தன் பெற்றோரின் வற்புறுத்தலையும் தாண்டி அரவிந்தின் நினைவுகளுடன் மட்டுமே வாழ முடிவு செய்கிறாள். பெற்றோர் வற்புறுத்தல். நித்யாவின் பெற்றோர் அவளை மீண்டும் திருமணம் செய்ய வற்புறுத்துகிறார்கள். நித்யா, அப்பா அம்மா, அவர் எனக்கு கொடுத்தது வெறும் பார்வை அல்ல, ஒரு புதிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நான் அவனுக்காகவே வாழ வேண்டும். என் கண்கள் கண்ட முதல் மனிதன், என் அன்பால் நான் அறிந்த முதல் மனிதன் அவன் மட்டும்தான். என் வாழ்வில் வேறு எவருக்கும் இடமில்லை. சமூக சேவை. நித்யா தன் வாழ்வின் நோக்கத்தை மாற்றிக்கொள்கிறாள். பார்வையில்லாத குழந்தைகளுக்கான பள்ளியில் தன்னார்வ தொண்டு செய்கிறாள். இன்சிடென்ட். ஒரு நாள் நித்யா ஒரு பார்வையில்லாத குழந்தைக்கு அவள் முன்பு இருந்தது போல சாலை கடக்க உதவி செய்கிறாள். அப்போது அந்த குழந்தை, அக்கா, நீங்கள் நல்லவர், உங்கள் முகம் தெரியாவிட்டாலும் உங்கள் குரல் ரொம்ப பாசமாக இருக்கிறது என்று கூறுகிறது. நித்யா அந்த குழந்தையின் வார்த்தைகளை கேட்டு உறைந்து போகிறாள். அரவிந்த் முன்பு அவளுக்கு செய்த உதவியும் அவனது குரல் மட்டுமே அவளுக்கு தெரிந்ததும் நினைவுக்கு வருகிறது. அவள் கண்களில் கண்ணீர் வழிகிறது. அரவிந்தே, நீ இப்போது அந்த குழந்தையின் வடிவில் வந்து எனக்கு ஆறுதல் சொல்கிறாயா? என் கண்களுக்கு நீ இல்லை என்றாலும் என் இதயத்தால் நான் உன்னை இன்னும் பார்க்கிறேன். நித்யா அரவிந்தின் புகைப்படத்துடன் அமர்ந்திருக்கிறாள். அவள் கண்ணாடியை எடுத்து அரவிந்தின் படத்தை பார்த்து அதில் இருக்கும் புன்னகையை தன் விரல்களால் தடவுகிறாள். அவள் முகத்தில் ஒரு அமைதியான, திருப்தியான புன்னகை. அவள் தன் வாழ்வில் அரவிந்த் மட்டுமே போதும் என்று வாழ்கிறாள். மாரல். கண்ணில்லாதவள் காதலிக்கும் போது அவள் காண்பது குரலை, பாசத்தை, அன்பின் ஸ்பரிசத்தை. அவளுக்கு பார்வை கிடைத்த பின் அவள் பார்க்க தவறிய ஒரே விஷயம் தன்னுடைய நிஜமான காதல் ஒரு முகம் அல்ல, அது ஒரு தியாகம் என்பதை தான். தியாகமே காதலின் உச்சம். ஒரு நல்ல காதலின் வெற்றி நீ எத்தனை காலம் வாழ்கிறாய் என்பதல்ல, உன் மறைவுக்கு பிறகும் நீ நேசித்தவரின் வாழ்வில் நீ கொடுத்த அந்த ஒளியை அவள் கடைசி வரை தனக்காக மட்டுமே பாதுகாத்து வேறு எந்த முகத்தையும் தனது நிஜமாக கருதாமல் வாழும் மன உறுதியில் தான் உள்ளது. அரவிந்த் நித்யாவுக்கு கொடுத்தது வாழ்நாள் முழுவதுமான ஒரு நம்பிக்கையின் பார்வையை. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.
ஓகே, பை பாய்.